இப்போ நம்ம வந்து குலோப் ஜாம் செய்கிறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாக்கெட் குலோப் ஜாமுன் மாவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா தண்ணி அதிகமாகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாகு காய்ச்சறதுக்கு வந்து நான் 10 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க. அதில் வந்து 2-3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் 3/4 கிலோ சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 3/4 கிலோ சர்க்கரை வந்து அளவாக இருந்துச்சு, அதனால் நான் 3/4 கிலோ சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இதை நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. இதுக்கு ரொம்ப பதம்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்க. நான் ஒரு நல்லா கையில் பிசுப்பு வர்ற மாதிரி ஒரு கம்பி பதம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுக்கிற குலோப் ஜாமுனை ஒவ்வொன்றா எடுத்து போட்டு அதில் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வந்து தீய வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உள்ளே வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குலோப் ஜாமுன் மாவெல்லாம் எடுத்து உருட்டி வச்சதெல்லாம் எடுத்து நீங்கள் போட்டு நல்லா செவந்து வரும்போது, நல்லா பொன்னிறமாக செவந்து வரும்போது நீங்கள் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் வடிகிற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாகு காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆற வச்ச பாகில் வந்து நீங்கள் அந்த குலோப் ஜாமுன் உருண்டைகளை போட்டுடலாம். நீங்கள் உடனே எடுத்து போட்டிங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் தனியாக ஒரு எண்ணெய் வடிகிற பாத்திரத்தில் வச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் உருண்டையாகவே இருக்கும், உடஞ்சி போகாதுங்க. இதுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 120 ரூபாயிலிருந்து 145 ரூபா வரைக்கும் செலவு வச்சுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.